நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கலியுகத்தில் மக்கள் ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கிறான்னா, அவனுடைய வாழ்க்கையை அவனுக்காக வாழவில்லை. ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு போடுறத விட, இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் மற்றவன் நம்மளை பெரிய ஆளுன்னு நினைப்பான்ற தோரணையில் ட்ரெஸ்ஸு போடுறவன் அதிகம். கார் பிடிச்சிருக்குன்றத வாங்குறத விட, இந்த காரில் போனால் சமுதாயத்தில் பெரிய ஒரு பந்தா நம்மளுக்கு கிடைக்குன்னு கார் வாங்குறவன் அதிகம். அப்போது இந்த சமுதாயம் நம்மை எப்படி பார்க்கிறது என்ற ஒரு நோக்கத்தில் வாழுகின்ற ஒரு மனிதன் புலிக்குட்டி கிடையாது, அவன் பூனைக்குட்டி. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஊருக்காக உலகத்துக்காக நீங்கள் வாழறீங்கன்னா இப்போவே சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட். நீங்கள் என்னை 10 வருஷம் ஃபாலோ பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது. நான்லாம் ஊருக்காக உலகத்துக்காக யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? என் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களே, எங்கன்னா பயந்து பேசியிருக்கேண்ணா, யோசித்து பேசியிருக்கேண்ணா, பார்த்து பேசியிருக்கேண்ணா, ஸ்கிரிப்ட் வச்சு பேசியிருக்கேண்ணா. யார் எது சொன்னாலும் எனக்கு கவலை அல்ல. என் மக்கள், என்னை நாடுகின்ற மக்கள், என்ன ஃபாலோ பண்ணுற மக்கள் ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் என்னாலும் போவாங்க. சம்பத் சுப்பிரமணி, எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு மக்கள், எனக்குன்னு ஒரு நாடு. முருகப்பெருமான் சொன்ன மாதிரி எனக்குன்னு தனி மக்கள், எனக்குன்னு தனி நாடுன்னு சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு கூட்டத்தை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். யாருன்னா எதனா நினச்சிட்டு போட்டுங்க. நம்ம நல்லா இருக்கிறோம் நல்லா இல்லைன்றத இன்னொருத்தவங்க அங்கீகாரம் நம்மளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படி புலிக்குட்டியை பார்த்து பார்த்து தான் நம்ம சூடு போட்டுட்டு பூனைக்குட்டியாக செத்து போகிறோம். யாருன்னா எப்படின்னா போட்டோங்க, நம்மளை பார்த்து யாருங்க என்னங்க நினைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளை பற்றி யோசிக்க கூட மாட்டான் எதிராளி, ஆனால் அவன் நம்மளை இப்படிலாம் யோசிப்பான்னு நினச்சே நம்ம வீணாக போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, புலிக்குட்டியை பார்த்து பூனைக்குட்டி நடா இது. நம்ம இனத்தவன் பிறவியிலே அவனுக்கு கோடு இருக்குது முதுகில், நம்மளுக்கு இல்லையே சொல்லி பூனைக்குட்டி என்ன பண்ணிச்சான், இரும்பை நல்லா நெருப்பில் காய்ச்சி உடம்பு ஃபுல்லாக கோடு போட்டுக்கிச்சான், செத்து போச்சான். அது பிறவியிலே புலிக்குட்டினா அது புலிக்குட்டி தான். நம்மளும் புலிக்குட்டி ஆயிடலான்ட்டு போய் எறும்பை போய் காசின்னு நம்ம சூடு போட்டால் நம்மளுக்கு தான் வலிக்கும். புரியுதுங்களா? ஒருத்தவன் வீடு கட்டுறான் 10 கோடி இல்லைன்னா அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு வருமானம் வருது, அவன் கட்டுறான். அவன்கிட்ட போட்டி போட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நானும் பேங்க்கில் லோன் வாங்குவேன், நானும் கடன் ஆவேன், நீ போய் வீடை கட்டினா உனக்கு தான் அது பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கலியுகத்தில் மக்கள் ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கிறான்னா, அவனுடைய வாழ்க்கையை அவனுக்காக வாழவில்லை. ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு போடுறத விட, இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் மற்றவன் நம்மளை பெரிய ஆளுன்னு நினைப்பான்ற தோரணையில் ட்ரெஸ்ஸு போடுறவன் அதிகம். கார் பிடிச்சிருக்குன்றத வாங்குறத விட, இந்த காரில் போனால் சமுதாயத்தில் பெரிய ஒரு பந்தா நம்மளுக்கு கிடைக்குன்னு கார் வாங்குறவன் அதிகம். அப்போது இந்த சமுதாயம் நம்மை எப்படி பார்க்கிறது என்ற ஒரு நோக்கத்தில் வாழுகின்ற ஒரு மனிதன் புலிக்குட்டி கிடையாது, அவன் பூனைக்குட்டி. யார் யாருக்கு எது எது இறைவன் கொடுத்திருக்கிறானோ அது அவர்களுக்கு பிராப்தம் சரியாக இருக்கும். பிறரை பார்த்து நாம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புலிக்குட்டி பூனைக்குட்டி கதையை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் புலிக்குட்டியே ஆகக்கூடாதான்னா, பூனைக்குட்டின்னா நினைக்கும் நான் புலிக்குட்டியே ஆகக்கூடாதா? ஏன் எனக்கெல்லாம் கோடே வரக்கூடாதா? இது என்ன அடிமைத்தனமாக இருக்கே? சில பேர் யோசிக்கலாம். கிடையாது. பூனைக்குட்டி செய்கிறத புலிக்குட்டியால் செய்ய முடியாது, புலிக்குட்டி செய்கிறத பூனைக்குட்டியால் செய்ய முடியாது. புலிக்குட்டி நினச்சிக்கும், சே அவன் பாடுறா எவ்வளோ அழகாக இருக்கேன், வெள்ளையாக சும்மா புசு புசு புசுன்னு ஷைனிங்காக, வீட்டில் பால், மீன் செஞ்சால் மீன், நம்ம வேட்டையாடி கஷ்டப்பட்டு மிருகங்கள் அடி, அதை நினச்சி அக்கறைக்கு இக்கரை பச்சைங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே உங்களுக்கு தெரியாது. ஒருத்தவன் 2 வீலரில் போவான், ஆனால் எந்த கடனும் இருக்காது, மாதம் 15,000 சம்பளம் வாங்குவான், அவனுடைய ப்ளஸ் அவனுக்கு தெரியாது. ஒருத்தவன் ஆடியில் போவான், எப்படியாவது இந்த மாதம் இந்த 4 கோடி கடனை கொடுத்தோன்னு நினைப்பான். இப்படி
ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்காங்க. நாம் அதை பார்க்காமல் பிறரை பார்த்து நாமும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆக வேண்டும் என்ற எண்ணம் சரியான எண்ணமே தவிர பிறரை பார்த்து அது வரக்கூடாது. தானாக உள்ளேருந்து அருவி மாரி ஊற்றணும். அருவி ஊற்றுலேருந்து வருது பார்த்தீங்களா அருவி, அந்த எண்ணம் தானாக உதயமாக வேண்டும். சரிங்களா? ரெண்டாவது, பெரிய பெரிய பிக் ஷாட்ஸை பார்த்து நம்ம வந்து டெஸ்லா மாரி ஆகணும், எலான் மாஸ்க் மாரி ஆகணும் அப்படின்னு நினைப்பது தவறல்ல. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கிட்டான், நம்மளும் ஈக்குவலாக ஒரு கார் வாங்கணும். அவன் புல்லட் வாங்கிட்டான், நானும் புல்லட் வாங்கணும். அவன் வீடு கட்டான், நானும் வீடு கட்டணும். இப்படி புலிக்குட்டியை பார்த்து பூனைக்குட்டி சூடு போட்டுட்ட கதை வேண்டாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இப்போது நான் சமீபத்தில் ஒரு வீடு ஒன்று வாஸ்து பார்க்க போயிருந்தேன். சரிங்களா? நம்ம செவ்வாப்பேட்டை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் செவ்வாப்பேட்டைன்னு ஒரு ஊரில் ரொம்ப ரசனையாக ரொம்ப அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் அந்த வீட்டை காதலிச்சு கட்டியிருக்காருங்க. இன்ஜினியரே வைக்காமல் அவரே கட்டியிருக்கார். எவ்வளோ ஒரு பற்றுள்ள மனிதர் இந்த வீட்டு மேலேன்னு அந்த வீடை பார்த்தா தெரியுது. ஆனால் என்ன பண்ணிட்டார்னா, மேற்கில் ஸ்விம்மிங் பூலில் போட்டார். மேற்கில் வீட்டோடைய வடக்கு பக்கம் இப்படி கோபுரமாக கோவில் மாரி கட்டி மேலே கலசத்தை வச்சிட்டார். அந்த போர்ட்டிகோவே என்ன பண்ணிட்டார், சமமாக போடாமல் இப்படி கேரளா ஸ்டைப்பில் போட்டார் போர்ட்டிகோ. இடிக்க சொன்ன உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்குமே வருத்தமாக இருந்தது. இவ்வளோ செலவு பண்ணி மக்கள் முன்னாடியே கேட்டிருக்கக்கூடாதா நம்மக்கிட்ட? கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தா நம்ம சொல்லியிருக்கலாமே வேணாம்னு. சரி, கட்டிட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? விஷம் தெரிஞ்சிருச்சு, குடிக்க சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். பாம்பும் தெரிஞ்சிருச்சு, காலை வைக்க சொல்ல முடியுமா? இடிங்கன்னு சொல்லிட்டேன். ஒரே ஒரு வருத்தம் எனக்கு என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன பதில், சார் 4 பேர் என் வீட்டுக்கு வந்தால் இந்த போர்ட்டிகோவை பார்த்து தான் சார் எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னே நினைப்பாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான போர்ட்டிகோ சார் இது. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஊருக்காக உலகத்துக்காக நீங்கள் வாழறீங்கன்னா இப்போவே சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட். நீங்கள் என்னை 10 வருஷம் ஃபாலோ பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது. நான்லாம் ஊருக்காக உலகத்துக்காக யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? என் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களே, எங்கன்னா பயந்து பேசியிருக்கேண்ணா, யோசித்து பேசியிருக்கேண்ணா, பார்த்து பேசியிருக்கேண்ணா, ஸ்கிரிப்ட் வச்சு பேசியிருக்கேண்ணா? யார் எது சொன்னாலும் எனக்கு கவலை அல்ல. என் மக்கள், என்னை நாடுகின்ற மக்கள், என்ன ஃபாலோ பண்ணுற மக்கள் ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. சம்பத் சுப்பிரமணியம், எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு மக்கள், எனக்குன்னு ஒரு நாடு. முருகப்பெருமான் சொன்ன மாதிரி எனக்குன்னு தனி மக்கள், எனக்குன்னு தனி நாடுன்னு சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு கூட்டத்தை நான் வந்து சம்பாரித்து வச்சுருக்கேன். அந்த கூட்டத்தை ஜெயிக்க வைப்பதற்குண்டான வழியை மட்டும்தான் நான் செய்ய வேண்டுமே தவிர இவங்க எது சொல்லிடுவாங்களோ, அந்த ஜோதிடர் என்ன சொல்லிடுவாரோ, எதை பற்றியும் நான் திங்க் பண்ணுறதே கிடையாது. நம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும்னா இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்து ஏதாவது நினச்சிட போகிறாங்கன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாத முதல்ல வாழ கற்றுக்குங்க. இதுதான் உண்மை. தாழ்வு மனப்பான்மை இருப்பவர்கள் என்றுமே ஜெயிக்க முடியாது. அது மிகப்பெரிய நோய். கேன்சர் கூட குணப்படுத்தலாம், தாழ்வு மனப்பான்மையை குணப்படுத்த முடியாது. ஒரு கோடீஸ்வரர் வருகிறார், ஹோட்டலில் சாப்பிட்றாரு, போயிடுறாரு. ஒரு மிடில் கிளாஸில் ஒருத்தர் வர்றாரு, சாப்பிட்றாரு, போயிடுறாரு. ஒரு அது லோவர் மிடில் கிளாஸ்னு, அந்த மிடில் கிளாஸுக்கு ஒரு ஸ்டெப் கீழே ஒருத்தர் வர்றாரு, சாப்பிட்றாரு. டிப்ஸு கொடுக்காம போயிட்டேன்னா இந்த செக்யூரிட்டி நம்மளை தப்பாக நினச்சிருவாரோன்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸை தேடி, இல்லாத சில்லறையை தேடி எடுத்து கொடுத்துட்டு போகிறார். யாருனே தெரியாத ஒரு செக்யூரிட்டி நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன ஆகும்னு யோசிக்கிறார் இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதை நிறைய பேருக்கு புரியாது. இப்போது சில நபர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். சார், அவரே வெயில் நினைக்கிறாரு, பாவம் வயசானவர், அவருக்கு தர சேலரியே கம்மி, நான் 10 ரூபா கொடுக்குறதுல என்ன சார் குறைஞ்சிட போதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் கொடுக்க வேணாம்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கருத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் எதை நோக்கி இருக்கிறது?
யாரோ ஒருவன் ஏதோ ஒன்று உங்களை நினைத்து விடுவான் என்று எவன் ஒருவன் குடிக்கிறானோ அவன் தாழ்வு மனப்பான்மையின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாழ்வு மனப்பான்மையை உடைக்காமல் வரைக்கும், உடைத்து எரியாத வரைக்கும் அவன் வாழ்க்கை பெரிய லெவலில் முன்னேறாது. பிரேக்கை அழுத்திக்கிட்டு ஆக்சிலேட்டர் எடுத்தால் எப்படிங்க வண்டி போகும்? பிரேக்லேருந்து காலை எடுக்கணும் தானே. தாழ்வு மனப்பான்மை என்பது உங்களை அழித்து வைத்து கொண்டிருக்கிறது. தாழ்வு மனப்பான்மையின் உச்சம்தான் உங்களுடைய சில இடங்களில் உதவியும் தானமும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? உடைத்து எரியுங்கள். எப்படி உடைத்து எறிவது? ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக தாழ்வு மனப்பான்மை போயிடும். யாரும் நம்மளுக்கு உதவ போகிறதில்ல. இது கலியுகம் இல்லையா? அப்புறம் நம்ம யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்? இறைவனை தவிர. ஆணவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, செய் நின்றி மறக்கக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் எவ்வளோ வீடியோ பேசியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு எரிஞ்சிடும். அப்போது அந்த வீட்டினுடைய நபர் சொல்கிறார், மேற்கில் ஸ்விம்மிங் பூல் மாடியில் போட்டிருக்கார். மேற்கில் ஸ்விம்மிங் பூல்லுங்க மாடியில். வீட்டில் வடகிழக்கில் கோபுரமாக என்ன பண்ணியிருக்காரு? ஒரு போர்ட்டிகை கட்டியிருக்காரு. இதை ஸ்விம்மிங் பூலில் மூட சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே அழுகுற நிலைமைக்கு போயிட்டார். சரி மூடிடுறேங்க, கடைசியாக ஃபைனலாக வந்துட்டார், மூடிடுறேன்னு. இந்த போர்ட்டிகோ மட்டும் இடிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சார். நான் இடிக்க முடியாது, ஆசையாக கட்டிட்டேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொதுமக்கள் என்னை ஒரு பெரிய நபராக கருத வேண்டும் என்று கட்டினேன் என்று சொல்வது மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். யார் எப்படி பார்த்தா நம்மளுக்கு நான் எத்தனையோ வீடியோ பேசியிருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கேன். வெளியுகத்தில் யாருன்னா எதனா நினச்சிட போகிறாங்கன்னு எதனா பேசியிருக்கேண்ணா? இல்லை வீடியோக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நான் பேசுகிற ஒவ்வொரு கருத்துக்கும் முன்னாடியும் ஜஸ்ட்டு அப்படியே எழுந்து வந்து பேசுவேன். ஸோ மேக்கப் போடுறது, பவுட்ரு அடிக்கிறது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே, நம்ம இவ்வளோ டல்லாக இருக்கிறோம், இவ்வளோ பிளாக்காக இருக்கணும்னு யாருன்னா நினச்சிட்டு போகிறாங்க? நினைத்ததே கிடையாது. எனக்கு தேவை என் முகமா என் கருத்தா? எது முக்கியம்? கருத்து தான் முக்கியம். நான் என்ன கருத்தை பதிவிடுகிறேன் என்பது தான் முக்கியமே தவிர என்னுடைய அழகும் அலங்காரமும் முக்கியம் என்று ஒரு நாளும் நான் கருதியதில்லை. மக்கள் ஏதாவது என்ன நினச்சிட்டாங்களா? என்னுடைய ப்ரெஸ்டேஜ் என்ன ப்ரெஸ்டேஜ்? கருத்தே இல்லாமல் அழகை மட்டும் அலங்கரித்து கொண்டு 4 மோதிரம் போட்டுக்கிட்டு ஒரு ஜிப்பா போட்டு வந்து பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இதில் கருத்தே இல்லைன்னா என்ன நினைக்கும்? கொஞ்ச நாள் தான் ஓடும் படம், அதுக்கப்புறம் ஓடாது. நம்ம படம் கரகாட்டக்காரன் மாதிரி 300 நாளும் ஓடும். மாங்குயில பூங்குயில பாட்டு மாதிரி நம்மளுடைய கருத்தெல்லாம். அதனால் யார் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் வடகிழக்கில் இருக்கிற போர்ட்டிகோ ரூஃபை வந்து சமமாக போடுங்க, ஏன் இப்படி கேரளா டைப்பில் ஏற்றுனீங்க? சமமாக இடிங்கன்ட்டேன். ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. பட் அவங்கள விட எனக்கு கஷ்டம் தெரியுது, அவங்களுடைய செலவு வேலையெல்லாம். பட் இருந்தாலும் யாருன்னா எதனா நினச்சிட்டு போட்டுங்க. நம்ம நல்லா இருக்கிறோம் நல்லா இல்லைன்றத இன்னொருத்தவங்க அங்கீகாரம் நம்மளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படி புலிக்குட்டியை பார்த்து பார்த்து தான் நம்ம சூடு போட்டுட்டு பூனைக்குட்டியாக செத்து போகிறோம். யாருன்னா எப்படின்னா போட்டங்க, நம்மளை பார்த்து யாருங்க என்னங்க நினைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளை பற்றி யோசிக்க கூட மாட்டான் எதிராளி, ஆனால் அவன் நம்மளை இப்படிலாம் யோசிப்பான்னு நினச்சே நம்ம வீணாக போகிறோம். தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க ப்ளீஸ். வீடு என்பது எலிவேஷனில் அழகு காட்டுறதோ ஆர்கிடெக்சரில் அழகு காட்டுறதுக்கோ இல்லை. வீடு என்பது தூங்குவதற்கு சாப்பிடுவதற்கு, அவ்வளோதான். இதை புரிஞ்சாதான் நீங்கள் வாஸ்துபடி ஒரு வீடை அமைக்க முடியும். இல்லை நான் பந்தாவாக அமைக்க போகிறேன், என் வீடு தான் வேறு லெவலில் இருக்கணும், 4 பேர் வந்தால் என் வீட்டை பார்த்து பிரமிச்சு நிற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்கள் எண்ணமே அங்கே தவறான எண்ணம். 4 பேர் நம்மளை பார்த்து கெத்தாக நினைக்கணும்னு நீங்கள் நினச்சாலே நீங்கள் தோற்றுருவீங்க. வேண்டாம், விஷப்பரீட்சை வேண்டாம். வீடு என்பது தூங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் மட்டும்தான். ஆர்கிடெக்சர் டிசைனரோ ஒரு எலிவேஷனில் கெத்து காட்டுறதோ அங்கே உங்கள் வீரத்தை காட்டாதீங்க. உங்கள் வீரத்தை நீங்கள் காட்டணுன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் காட்டுங்க. 100 கோடி வச்சுருப்பேன் என் கெத்தா, 50 கோடி வச்சுருப்பேன் என் கெத்தா, அதெல்லாம் காட்டுங்க. 50 பேர் படிக்க வைப்பேன், 100 பேருக்கு அன்னதானம் போடுவேன், 10 பேர் கல்யாணம் பண்ணி வைப்பேன், காட்டுங்க. அதுதான் உண்மையான வீரம். இறங்கி போய் சண்டை ரோட்டில் அடிப்பவன் வீரன் அல்ல. அது யார் வேணாலும் செய்யலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம், மனைவி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதார தட்டுப்பாடு, நோய், பம்பு வழக்கு,
இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்டி வரான்ல, அவன் தான் உண்மையான வீரன். இறங்கி போய் அடிக்கிறவங்ககிட்ட 100 கோடி கடனை கொடுத்துட்டு சமாளிக்க சொன்னால் சமாளிக்க மாட்டான், சூசைட் பண்ணிப்பான். வீரன் என்பவன் சண்டை போடுபவன் அல்ல, உயிரை எடுக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய பிரச்சனையை அனுதினமும் ஃபேஸ் பண்ணுறவன் தான் உண்மையான வீரன். அதனால் ஒரு வீடை அமைச்சிங்கன்னா மற்றவங்களுக்காக எலிவேஷன் ஒர்க்கோ ஊர் மக்களுக்காக வர்கோலாவோலாம் போடாதீங்க. நம்ம வீடு நல்லா இருந்தால் போதும். மற்றவங்க பார்த்து நம்ம வீடு நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக நம்ம வீடு கட்டலை. நம்ம வாழணும், நம்ம பசங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க வாழ்க்கையில். புரியுதுங்களா? ஸோ மேற்கில் இருக்க ஸ்விம்மிங் பூலை மூடிட்டேன்னு சொன்னார், மூடிடுவார். இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய போட்டியை ஒன்றும் இடிச்சிடுவார், அதையும் இடிச்சிடுவார். ஊருக்காக வாழக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பதிவிடுகிறேன். தயவு செய்து அனைவரும் வீடு என்பது வாழ்க்கையில் ஒரு முறை, திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை தான் மேக்சிமம் நிறைய பேருக்கு நடக்குது. அதை அமைக்கும் பொழுது மற்றவங்கள் நம்மளை பந்தாவாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் எந்தவித தவறும் செய்து விடாதீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.